காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தகப்பனேப்பா, ஆண்டவரேப்பா உண்மையே ஆண்டவரேப்பா ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வந்தவர்களப்பா வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே ஒரு மன நிறைவோடு ஆண்டவரே எந்தப்பா சஞ்சலத்தோடப்பா எந்த துக்கத்தோடு வந்துக்கிறாங்களோ அவங்க துக்கத்தை எல்லாம் என் தேவன் நீங்கள் ஆற்றுவீராக தகப்பனே. அவங்கப்பா சந்தோஷமாய் சமாதானத்தோடு திரும்பி சில கிருபை தருவீராக தகப்பனே. ஆவியானவரைப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை அப்பா திவ்ய பிரசனத்துக்குள்ளாக நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தடைப்பட்டவெல்லாம் சீக்கிரமாக வரட்டும் ஐயா. ஆண்டவரேப்பா இந்த நாளில் பெந்தகோஸ்தே நாளாக இருக்கிறதையா அன்றைக்கப்பா ஆண்டவரே எப்படி எல்லாரும் காத்திருந்தாங்களோ ஆண்டவரே, அந்த அப்பா ஆவியானவர் நீங்கள் எப்படி இறங்கி வந்தீங்களோ ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே இந்த மேல் வீட்டு அறையில் அப்பா ஆண்டவரே இந்த நாளில் இப்போ நீங்கள் கடந்து வருவீராக தகப்பனே. நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுகிறோம் தகப்பனே. பாங்களை நாங்கள் உங்களை வருக என்று வரவேற்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் கடந்து வருவீராகப்பா ஆண்டவரே. எல்லா பலவீனங்களாம் அப்பா மாறட்டும் தகப்பனே. சுகவீனங்கள்லாம் மாறட்டும் தகப்பனே. எல்லாம் பாலானதெல்லாம் மாறட்டும் தகப்பனே. ஆவியானவரே, எமது கரங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆமாண்டவரே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஆமாண்டவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. மாறட்டும் அப்பா எல்லா பலவீனங்கள்லாம். சுகவீனம் சுகமாய் மாறுமே. ஆமாப்பா, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே.
வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. ஆண்டவரே ஆவியானவரேப்பா, நிறைவானவர் வரும்போதப்பா எப்படி குறைகள் எல்லாம் மாறுதோ ஆண்டவரேப்பா. ஆண்டவரேப்பா நீங்க ஆண்டவரே இந்த இடத்துலப்பா பிரசன்னமாக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் அப்பா, எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்கப்பா. எங்களோடு நீங்க வாசம் பண்ணிக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா அவங்க நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. அப்பா அம்மை நன்றியோடு அப்பா அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா நீரே அப்பா இந்த ஆராதனை முழுவதும் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பொறுப்படுத்துங்கப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஸோ எழுந்து நின்று உற்சாகமாக இருப்பதனால் நான் இன்றும் இளைப்பாறுவே, சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. ஆமாப்பா நீர் துணையா இருப்பதனால் நான் இன்றும் இளைப்பாறுவே, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே, கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, மறைவிடமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆமாப்பா ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவர் நீர் ஒருவரே அப்பா. உமக்கு நன்றி நன்றி ராஜா. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் தாபரமே அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் தாபரமே அணுகாமல் காப்பவரே,
உமக்கு ஆராதனை. சொல்லம்மா. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறார் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. ஆமப்பா. தெரிவிக்காமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு. சொல்ல ஆண்டவரை பார்த்து. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆண்டவரே, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் ஆண்டவரே காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, அணுகாமல் காப்பவரே. ஆமாப்பா. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு
ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆமாப்பா ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. ஆமாப்பா தெவிக்காமல் நேசிக்கும் என் நேசரே என்னை என்றும் காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தெரிவிக்காமல் நேசிக்கும் என் நேசரே என்னை ஆப்பவரே. மறைவிடமே ஆமாப்பா ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை. புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உண்மையாக உண்மை ஆண்டவரை பார்த்து சொல்லும். ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆண்டவரே எங்களை நீர் காண்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே எங்களை நீர் காப்பவராக இருக்கிறீர் தகப்பனே. அப்பா உம்முடைய செட்டைகளின் நிழலிலேப்பா நாங்களப்பா தஞ்சம் புகுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே கத்தரே அப்பா ஆண்டவரேப்பா ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் மறைவிலே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களை காத்து கொள்வீராக ஆண்டவரே. அப்பா துரோகங்கள் நிறைந்த இந்த பூமியிலே ஆண்டவரப்பா நீரே எங்களைப்பா வழி நடத்துகிறீரப்பா. நீரே எங்களை காக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே இச்சகம் பேசும் நாவுகள் மத்தியிலப்பா எங்களை அப்பா ஆண்டவரேப்பா ஆண்டவரே காப்பவரே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தா. எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டலாமா? பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே. பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே.
அக்கினி ஜாலையாய் மாற்றுமே. ஆமாப்பா, அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. கேட்கலாமா? மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என் பாத்திரம் என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தார். மறுபடி சொல்லாமா? நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. ஆமாண்டவரே, நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, வல்லமை தரிசனம் வரங்களை தாருமே. மேலான 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 வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. உன் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மறுபடியுமாக, அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள். நீங்கள் நாவை தொடுங்காண்டோரே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட என் மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சிறுவேஷம், சிறுமைப்பட்ட அனைவருக்கும் முழங்கிடுவேன் சுவிசேஷ. சிறுமைப்பட்ட அனைவருக்கும் சொல்லமா? என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஆமாப்பா, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்ட
இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் காயங்கட்டுவேன் தேசமெங்கோ இயேசுவின் நாமத்தினாப்பா. காயம் கட்டுவேன் தேசமெங்கோ இயேசுவின் நாமத்தினா. அபிஷேகம் அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். அம்மாப்பா கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் மேலே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டும். அபிஷேகம் மேலே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ரிகதானா சந்தலானா ராதலானா ரிகதலனா ரிகதனா மாரலனா ராகதானலா ரிகதனா ராகதனா ரிகலனா ராதலானா கரிதலனா. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் பெருமைப்பட்ட சுவிசேஷம் அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே. மோசேயை அழைத்து பேசினீரே. மோசேயை அழைத்து பேசினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும்.
அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தீர் அக்கினியார் இறங்கி வந்தீர் அக்கினியார் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் ஏசாயா நாவை தொட்டது போல ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும் எங்களின் நாவை தொட்டருளும் இனி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி மயமான நாவுகளாக அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே அக்கினி நெருப்பாய் இறங்கி வாருங்கப்பா தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அப்பா உன்னதத்திலப்பா ஆவியானவரே அப்பா நீங்க ஆண்டவரே இறங்கி வருவீராக ராஜா ஆண்டவரே பா எங்களுக்கு ஒருப்பா மேலான ஒரு வல்லமைகள் ஆண்டவரே மேலான ஒரு தரிசனங்கள் ஐயா மேலான ஒரு வரங்களை அப்பா நீங்க எங்களுக்கு தருவீராக தகப்பனே ஆண்டவரே நாங்கள் இப்படியே இருந்தப்பா இப்படியே அப்பா வாழ்ந்து இப்படியே போவதப்பா உங்களுடைய சித்தம் அல்லவே தகப்பனே ஆண்டவரே உமக்கென்றப்பா ஒரு வல்லமையுள்ள பாத்திரங்களாய் நாங்கள் மாறணும் தகப்பனே ஆண்டவரே உமக்கென்று அப்பா நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை உம்முடைய அப்பா நாம மகிமைக்கென்று நாங்கள் செய்யக்கூடிய பாத்திரங்களா எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே அந்த அப்பா அந்த மேலான வல்லமைகளை அப்பா எங்களுக்கு தருவீராக தகப்பனே ஆவியானவரே அப்பா நீ நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லிக்கிறீங்கப்பா இயேசுவே உன் நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே ஆண்டவரே எங்களை நாவைகளை நீர் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை நீர் அப்பா கடாட்சி தருளுவீராக தகப்பனே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மோசையோடப்பா நீங்க முகமுகமாய் பேசின தேவன் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அதற்கு பாத்திரங்களாய் அப்பா எங்களைப்பா நீங்க மாற்றி வீராக தகப்பனே அப்பா நீங்க ஆண்டவரப்பா விரும்பாத காரியங்கள் ஆண்டவரப்பா எங்களுக்குள்ளேயாக இருந்தால் ஆண்டவரே அதெல்லாம் எடுத்துட்டு போடுங்க ஆண்டவரே மாணவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே கைகளை உயர்த்தி உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே
தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஆமாப்பா, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. என் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கைவோங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கைவோங்க விடாதேயும். எதிரியின் கைவோங்க விடாதேயும். எதிரியின் கைவோங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே. உன்னத நீதானே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, உன்னதமானவரே, நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உன்னதமானவர், சொல்லம்மா, உன்னதமானவரே, என் புகலிடம் நீர்தானே. ஸ்லாடப்பா. உன்னதமானவரே,
மியூசிக் இல்லாம முழு உண்மையா உண்மையா முழு இதயத்தோடு முழு பலனோடு உன் தேவனை கத்தர் அன்பு கூறாக சொல்லிக்கிறாங்க. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தான். என் உறைவிடம் நீரே அப்பா. உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோ வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே. உயர்த்துகிறே வாழ்த்துகிறே வணங்குகிறே உம்மை போற்றுகிறே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சாடப்பா. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. மறுபடியுமா? உன்னதமானவரே, மாணவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ. உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, உயர்ந்தவரே, அதிசயமானவரே, 1016 சிறந்தவரே. அப்பா, எங்கள் உறைவிடமே நீங்க தான் ஆண்டவரே. எங்களப்பா உன்னதமானவரே நீங்க தான் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, மேலான ஆண்டவர்ப்பா, பர்வதத்தில் ஆண்டவர் ஆண்டவர்ப்பா, நீங்க ஆண்டவர்ப்பா பரலோகத்திலப்பா சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரேப்பா, நீரே ஆராதனை அப்பா முழுவதும் ஆண்டவரேப்பா வழி நடத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஓயாமல் போற்றப்படுகிறவரே, உன்னதமானவரே. அப்பா, நாங்களுப்பா உண்மை மகிழ்ச்சியோடு அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலமாக நீங்க மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே.
அப்பா. மீதியான காரியங்கள் ஒவ்வொரு கரங்களை ஒப்புக் கொடுத்து பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியால் மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியால் மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியில் நிரம்பணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியில் நிரம்பணுமே. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, செய்திடுங்க, ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள். அல்லேலூயா. 40 நாள் உலகத்தில் என்ன பண்ண ஆண்டவர் அநேகர் இடத்துல என்ன பண்ணார், காட்சி அளித்தார், பேசினார். அதை முடிந்து 50வது நாளில், அதாவது 40 நாள் இருந்து ஆண்டு பரமேறினார். அதுலேருந்து 10 நாள் முடிஞ்சு 50வது நாள்னு பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே, ஆவியானவர் ஊற்றப்பட்ட தினம். அல்லேலூயா. ஆவியானவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆவியாதான் படைப்புக்கெல்லாம் ஒரு தாயின்னு சொன்னீங்கன்னா அது ஆவியானவர் தான். நீங்கள் பார்க்க எல்லா படைப்புக்கும் ஒரு தாய். உங்களுக்கு குழந்தையை யாரை உண்டாக்குவான்? அம்மா தான் என்ன பண்ணுவாங்க? உருவாக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்க எல்லாவற்றையும் உருவாக்கினவர் ஆவியானவர். அல்லேலூயா. ஒழுங்கின்மையாக இருந்த உலகத்தை ஒழுங்காக்கினவர் ஆவியானவர்.
அல்லேலூயா. இரண்டாவது முறை இறங்கி வரும்போது கோழைகளாக இருந்த, பயந்து இருந்த, கல்வி அறிவு இல்லாத இருந்த பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் இறங்கும்போது சொல்லுவாங்க, இவரெல்லாம் கலிலேயர் அல்லவா? இவங்க அந்நிய பாஷை நிறைய அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தில் பார்க்கலாம். இவர் கலிலேயர் அல்லவா? இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பற்பல பாஷையில் பேசுகிறாங்க. நம்ம பாஷையை பேசுகிறாங்க, கல்தேயர் பாஷையை பேசுகிறாங்க, எகிப்து பாஷையை பேசுகிறாங்க, கிரேக்க பாஷையை கிரேக்க பாஷைனா தத்துவ ஞானிகள். ஏன்னா அந்த கடந்த காலத்தில் தான் நான் என்ன பண்ணேன், எல்லாருமே தத்துவ மேதைகளாகிய யார் இருந்தது, புளோட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் எல்லாம் வந்து பிறந்து தத்துவம் எழுதி கொடுத்து மறித்து, அலெக்சாண்டர் கிரேட் அலெக்சாண்டர் வந்து அவர் மறிச்சதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வருது. அப்போது மிகப்பெரிய நல்ல ஞானம் உள்ளவர்கள் கிரேக்கர்கள். அந்த கிரேக்க பாஷையை கலிலேயர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது மற்ற ஆட்களும் இவர் கலிலேயர் அல்லவா? என்ன அர்த்தம்னா, இவங்க படிப்பறிவு இல்லாத மீனவர்களாச்சே, இவங்களுக்கு பாஷையை ஒழுங்காக பேச அறியாத, ஐயா போயேன் அப்படின்னு பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பண்ண என்னம்மா இங்கே குந்தேன்னுவாங்க, உட்கார சொல்ல மாட்டாங்க, துண்டியா அப்படின்னுவாங்க, சாப்பிட்டே சொல்ல மாட்டாங்க. இப்படி பழக்க வழக்கமாய் பேசி கொண்டிருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லா அடுக்கு மொழியில் என்ன பண்ணுறாங்க, புலவர் மாதிரி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க, ஜெர்மன் பேசுகிறாங்க. பார்க்கறதுக்கு இவனை பார்த்தா கல்லீரல் தானே, இவனை படிப்பறிவு இல்லை, மீனவர்களாச்சே, ஸ்கூல் பக்கமே போனதில்லை, இவங்க படிப்பே தெரியாதே, படிப்பறிவு இல்லாத ஜனங்களாச்சே, இவங்க ஆயே தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியாது? ஒருத்தன் ஆயே தெரியாத ஒருத்தனை தமிழில் கவிதை எழுத எப்படி இருக்கும்? இங்கிலீஷில் ஏபிசிடியே தெரியாத ஒருத்தங்க நல்ல இங்கிலீஷ் நல்லா என்ன பண்ணுறாங்க, ஆமாம் பொயிட்ரி என்ன பண்ண எழுதுறாங்க, நல்ல இங்கிலீஷில் பேச எப்படி இருக்கும்? அப்படியாக இருந்தது அப்போஸ்தலர் காலத்தில். எப்படின்னா, ஆவியன்னு வரும்போது, ஆவியன் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இயலாமை, பலவீனங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கசப்புகள், பாவங்கள், உங்களுக்குள்ள எல்லாமே இயேசு நாமத்தை வெளியே போய் தான் ஆகணும். அல்லேலூயா. ஞானம் இல்லைன்னா அங்கே ஞானம் கிடைக்கும், தைரியம் இல்லைன்னா அங்கே என்ன பண்ணும், தைரியம். கோழைகளாக இருந்த பேதுரு என்ன பண்ண, எல்லாரும் முன்னாடி பேசுறார், நீங்க தான் என்ன பண்ணீங்க, ஆண்டவரை சிலுவை அரைஞ்சிங்க, நாங்கள் தான் சாட்சின்றாங்க. வேலைக்காருக்கு முன்னாடி பயந்து ஒடுங்கி ஓடி போய் இவ யாரும் தெரியாதுன்னு மதளிச்ச பேதுரு அநேக ஆயிருக்கு முன்பாக என்ன பண்றாரு, தைரியமா பிரசங்கிக்கிறார். தைரியம் எப்படி வந்தது? ஆவியானவரால. பிடிச்சி அடிச்சு ஜெயிலில் கொண்டு போட்டா கூட திரும்பி வரும்போது நீ சொல்லக்கூடாது சொன்ன திரும்பி சொல்றாங்க. திருப்பி சொல்ற, ஏன்பா சொல்ல கேட்டா, ஏப்பா அவர் சொல்லுகிறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், நீ அடித்து போட்டாலும் நான் பண்ண தைரியமா பேசுவேன். சிலுவையில் அறைய கொண்டு போ, சிலுவையை காட்டாம பயந்துருவான், சிலுவையில் என்ன அரைஞ்செல்லாம் கொள்ள கொண்டு போகும்போது சொல்றாரு, நீ நேராக என்ன சிலுவை அறையாத, தலைக்கு நீ சாகடி. ரோமருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன பயப்பட மாட்டேங்கிறாங்க, என்ன கோப்பில் கொண்டு போடுறாங்க யோவானை, அங்கே போட்டா சாக மாட்டேங்கிறாரு, என்னவோ பண்றாங்க. இந்த தைரியம் எப்படி கிடைச்சுன்னா ஆவியானவரால. நம்ம தைரியத்தை கொடுக்குற ஆவியானவர், பக்கத்து தைரியத்தை கொடுக்குற ஆவியானவர், பரிசுத்தை கொடுக்குற ஆவியானவர், ஞானத்தை கொடுக்குற ஆவியானவர், எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுக்குற ஆவியானவர். அல்லேலூயா. கற்றுக் கொடுக்குறாரா? ஆவி நம்ம கற்றுக் கொடுக்குறார். சில எந்த டைம் இப்படி பேசணுமே தெரியாது, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் எந்த டைம் பேச மாட்டாங்க, எதில் பேச விடாம பேசுவாங்க. சில நாட்கள் இருக்கிறாங்க சரிங்களா. அப்படிப்பட்டவங்க ஞானத்தை கொடுக்கிறவர்கள், பைத்தியர்களை ஞானவானாய் மாத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. நம்மளை அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் இறங்கி வந்த நாள் தான் பெந்தகோஸ்தே நாள். அல்லேலூயா. ஓகே, அந்த பரிசாவை என்ன செய்கிறார், என்ன செய்தார், என்ன செய்ய முடியும் என்று என்ன பண்ணலாம் நான் பார்க்கலாம். 1 யோவான் 5:7 பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. 3 பேர் இருக்காங்க. யாருன்னா, பிதாவும் இருக்கிறாரு, வார்த்தையா பிதா, வார்த்தையா இயேசு, பரிசா, இது 3 பேருமே இருக்கிறாங்க. இந்த 3 பேருமே ஒருத்தர் தான், ஆனால் 3 விதமாக என்ன பண்ணாங்க, பிரிந்து செயல்படுகிறார். இல்லையா? ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்கிறாங்க. குடும்பம்னு சொல்லும்போது எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த 3 பேர் சொல்லுதா குடும்பம். எத்தனை பேர் இருப்பா குடும்பத்தில்? என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், குடும்பமாக எங்கே இருக்கிற, வீட்டில் இருக்கிறம்மான்றவங்க. நான் குடும்பம் எங்கே போயிருக்கேன்,
எங்கே போயிருக்கீங்க? மூணார் போயிருக்கேன்னு சொல்லுவீங்க. குடும்பம் எங்கே போயிருக்கேன்? டூருக்கு போயிருக்கீங்க. இப்போ என்ன அர்த்தம்னா குடும்பத்தில் எல்லாரும் போயிருக்காங்க அர்த்தம். இப்போ குடும்பம் போது ஒன்றாயிடுது. ஆனால் அதுக்குள்ளே தனித்தனியாக என்ன பண்ணுறது, இது நாங்கள் பிரித்து பார்க்கலாம். அதே மாதிரி தெய்வம் என்பது ஒன்றா தான் இருக்கிறாரு. அதுக்குள்ளே தனித்தனியாக கேரக்டர் என்ன பண்ணுவோம் அங்கே பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17:27 பார்த்தீங்கன்னா அவர்கள் 17:27 தான். அவர் தடவியாவது இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன பண்ணார், இயேசு என்ன பண்ணார், உலகத்தில் கொடுத்தாருன்னு இருக்கலாமா? அப்போஸ்தலர் 17:27 கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது. கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார், கர்த்தர் ஒளியா இருக்கிறாரு என்றுக்காக அவர் என்ன பண்ணாரு, தானே உலகத்துல தன் மகனாக இயேசுவாக அவதரித்திருக்கிறார். தடவியாவது தொட்டாது பார்த்து கடவுளை புரிஞ்சு கொள்ளுப்பா. ஏன்னா கடவுளை யாரும் பார்த்ததில்ல, பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய உருவத்துல கடவுள் வந்தவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலும் உயிராக இருக்குமோ முடியாதனால அவரை பார்க்கிற ரூபத்துல தம்மை என்ன பண்றார், அவர் மாற்றிக்கொண்டு உலகத்துல வந்த அந்த ரூபம் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த உலகத்தை வந்து இயேசு கிறிஸ்து வந்துக்கிறாரு. வந்துட்டு ஒரே சமயத்தில் எல்லார்கிட்டையும் இருக்கணும். இயேசுவால ஒரே சமயத்தில் எல்லாரும் இருக்க முடியல. 10 சீஷன் தான் இருக்க முடியுது. ஆனால் ஒரே சமயத்தில் உலகத்தை எல்லார்கிட்ட இருக்க வேண்டுமெனுக்காக பிதாவிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்தாவியானவர். அல்லேலூயா. பார்க்க வேண்டும் என்று தனக்குள்ளே இருந்து இயேசு அனுப்புறார் பிதா. அந்த அனுப்புற இயேசு அந்த குறிப்பிட்ட மக்கள்கிட்ட தான் பேச முடியும், அதுக்கு மேல பேச முடியாது. ஆனா உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாருக்கும் பதில் தேவைன்னா அவர் தனக்குள்ளே இருந்து தன் ஆவியான அனுப்புகிறார். பிதாக்குள்ள இருந்தான் இயேசு வருகிறார், பிதாக்குள்ள இருந்தான் பரிசுத்தாவி வருகிறார். அந்த பரிசுத்தாவி ஒரே சமயத்துல உலகத்துல 50 கோடி பேர் ஒரே நேரத்தில் ஜெபம் பண்ணாலும் 50 கோடி பேருக்கு பக்கத்தில் நின்று அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. இதற்காக தான் அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்தாவியானவர். இயேசுவால முடிக்க முடியாத சில காரியங்களே பரிசுத்தாவியால தான் முடிக்க முடியும். சொல்லு, நான் போறது நல்லது, நான் போனால் தேற்றம் அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்தை என்ன பண்ண நடத்துவாரு. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்தை நடத்துவதற்கு நம்மளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தேவன் தான் ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ 3 பேரா இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ரோமர் 11:36 பார்க்கும்போது சகலமும் அவராலும் 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 அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்காயும் என்ன பண்ணது இருக்கிறது. சகலமும் என்னவா திருப்பி படிக்கலாம். அத சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவர் யார் அவருக்காகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக. ஓகேங்களா. இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாம் என்ன பண்ணுது, இயேசுவுக்காக. அல்லேலூயா. இப்போ எளிமையா உங்களுக்கு புரியணும்னு பாத்தீங்கன்னா அவரை கொண்டும் அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1:15-16 இன்னும் அது தெளிவாக இருக்கும். கொலோசியர் 1:15-16 அவர் அதிசயமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் அவர் அதிசயமான தேவனுடைய தற்சுரூபமும் பிதாவுடைய ரூபமா இருக்கிறார். யாரு? இயேசு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஓகேங்களா இருக்கிறார். ஓகே. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லாம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. ஓகே, போதும். அல்லேலூயா. இந்த 3 பேர் எப்படி விவரிக்கிறேன் எப்படின்னு. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு சொல்றாரு, நான் எங்கள் வீடு கட்ட போறேன் ஒருத்தர் சொன்னார்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு முதலாளி வந்து ஒருத்தர்கிட்ட வீடு கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்லுவாங்க? கொத்தனார்கிட்டயோ ஒரு இன்ஜினியர்கிட்ட என்ன பண்ணுவோம், வீடு கட்டணும் அப்படி சொல்லுவார். இன்ஜினியர் என்ன பண்ணுவார்? கொத்தனார்கிட்ட என்ன பண்ணுவார்? மேஸ்திரி கிட்ட வீடு கட்டுவாங்கண்ணா. வீடு கட்டினது யாரு? 3 பேர் சொல்லுவாங்க, ஏன் வீடு தான்ப்பா நான் தான் கட்டேன்னுவாங்க. யார் சொல்லுவான்? ஓனர் சொல்லுவார். இவர் இன்ஜினியர் சொல்லுவார், நான் தான் கட்டினேன் வீடு அப்படின்னுவார்.
கொத்தனார் மேச சொல்லுவாரு, நான் கட்டின வீடு பண்ணுவாங்க. இதுல யார் தான் வீடு கட்டினது? கொத்தனார் வீடு கட்டது. ஆனா இந்த வீடு பிளான் கொடுத்து யாரு? இன்ஜினியர். இது பிளான், இதுக்கு கெட்டதுக்கு காசு கொடுத்து யாரு? ஓனர். இப்போ 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? வீடை கெட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் மனுஷனை படைக்கணும்னு பிதாவுக்கு என்ன இருந்துச்சு, அது என்ன வார்த்தையா இருந்தது. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை எடுத்து ஆக்ஷன்ல அந்த நம்மளை உருவாக்குனது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம உருவாக்குனது யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். இன்னும் சொல்ல போனா பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவர். நீங்க வந்து இப்போ வீட்டுக்காரர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணலாம், பிரியாணி இதை செய்யலாம் சொல்றீங்க, பிரியாணி இல்லை கறி குழம்பு வாங்கலாம் சொல்றீங்க. இப்போ யார் போவோம் கடைக்கு? பையன் அனுப்புறான், போயிட்டு என்ன பண்ணுங்க, போயிட்டு கறி வாங்கிட்டு வான்ட்டு அனுப்புறான். கறி வாங்கிட்டு வரான். செய்யறது யாரு? அம்மா. அம்மா என்ன பண்ண செய்யறாங்க. அப்போ பிதா உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு சொல்றாரு. மகன் அதுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வராங்க. பரிசுத்த ஆவியானவர் வாங்கிட்டு வந்ததிலிருந்து என்ன பண்றாரு? செய்கிறார். இதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எழுத்துக்கள் தான், வார்த்தை தான் ஆவியானவர். வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அதை அலங்கரிப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வேற என்ன செய்திக்குள்ள போகலாம். ரோமர் 8:11 பார்த்தீங்கன்னா, ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்க தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. வாழ்த்து ஹல்லேலூயானா ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே. அப்ப ஆவி என்ன பண்றான்னா, மரித்து போய் இருக்கிற என்ன பண்ற அவரை எழுப்புறார். திரும்பி படிக்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்கள் வாசமா இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். சாவுக்கு ஏதுவா இருக்கிற உங்க சரீரங்களை தேவன் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற, வறுமையில் இருக்கிற, நோயில் இருக்கிற உங்க சரீரத்தை ஆண்டவரால ஆவியை உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. நீ நினைக்க இதுல வெளியே வர முடியல, இந்த பாவத்தை வெளியே வர முடியல, இந்த சாபத்தை வெளியே வர முடியல, இந்த கஷ்டத்தை வெளியே வர முடியல, இந்த கடல் வெளியே முடியல, இந்த சூழ்நிலை வெளியே முடியல, என்ன பண்ண தெரியல. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்து நம்மளை விடுவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்தம் எங்க இருக்க விடுதலை உண்டு. பரிசுத்தம் எங்கே உண்டோ அங்கே சுகம் உண்டு. ஆவியர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. ஆவியர் எங்கே உண்டோ அங்கே ஒழுங்கின் மேல மாறி ஒழுங்காக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆவியர் பெந்தகோஸ்தே இறங்கி வருகிறாரு. அங்க என்ன குறைவுனா படிப்பறிவு இல்லை. உடனே படிப்பறிவு கூடிய ஆவியர் இறங்கி வரும்போது இவங்க படித்தவர் போல பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு தைரியம் இல்லை. பேதுருக்கு தைரியத்தை கொடுக்கிறார். இவருக்கு என்ன பண்ண சொல்றதை மற்றவங்க நம்பணும். இவங்க மூணு அற்புதம் நடக்குது. பேய்கள் ஓடுது. சூம்ன கை என்ன பண்றாங்க, சரியாகுது. முடவன் எழுந்துக்கிறான். அவன் நேரில் போய் அநேக சஸ்தம் அடைகிறாங்க. எப்படின்னா ஆவியானவரால. இவன்லாம் இல்லை, யாரும் மதிக்காதவங்க, இவர்களையே கோழைகளாக பயந்தவர்களாக ஆண்டரோடு ஒட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்பொழுது தைரியமா பிசாசை விரட்டுறாங்க. தைரியமா எழுந்துரு, ஏசு நாமத்துல வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்ல, ஏசு நாம எழுந்து நடன்னு சொல்லும்போது முடவன் நடக்கிறான். பார்வை அடைகிறார்கள். செவிடு காத்து அறக்க ஆரம்பிக்குது. பேச முடியாத பேச ஆரம்பிக்கிறான். எப்படின்னா ஆவியானவரால. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற ஆவியானவர். உங்க சந்தோஷமே இல்லைங்க வாழ்க்கையில, ஆவியான நிறைஞ்சு பாருங்க. ஆவியான வாழ்க்கை சந்தோஷம் கொடுப்பார். என் நிம்மதியே இல்லைங்க, நிம்மதி கொடுப்பார். என் வாழ்க்கை உயர்வே இல்லைங்க, உயர கொடுப்பார். என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை, முன்னேற்றத்தை கொடுப்பார். எல்லாரும் வாழ்க்கை முன்னிட்டு போயிட்டாங்க, நான் ரொம்ப வருஷமா அப்படியே இருக்கிறேன். ஒரு ஊழியமா இருக்கலாம், இல்லை ஒருவேளை உங்க வாழ்க்கை பிரயாணத்தில் ரொம்ப வருஷமான ஊழியம் பண்றேன், ஒரு முன்னேற்றம் இல்லை. ரொம்ப வருஷமான வேலை செய்யறேன், வாழ்க்கை உயர்வு இல்லை. ரொம்ப வருஷமா நான் என்ன பண்றேன், இந்த விஷயம் செய்யறேன், ஆனா என் வாழ்க்கை நன்மை கிடைக்க மாட்டேது. என் குடும்பம் சந்தோஷம் இல்லை. இல்ல குடும்பத்துக்கு நான் உண்மையா உழைக்கிறேன், அல்ல குடும்பத்தை யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தை யாரும் என்னோட பேச மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தை என்னோட உறவாட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு எல்லாரும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தேவ ஆவியோடு நிறைஞ்சிருங்க. ஆவியனோடு நிறைஞ்சு அபிஷேகத்தினால ஆராதனை பண்ணி அந்நிய பாஷையில பேசி ஆவியான உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. ஆவியன் வரும்போது உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. உன் கணவன் அன்பு இல்லையா, உயிர்ப்பிப்பார்.
உன் மனைவி அன்பு இல்லையா, உயிர்ப்பிப்பார். உன் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உள்ள இறங்கிட்டாங்க அப்படின்னா, ஆதி அதை பார்த்து 1ஆம் அதிகாரத்தில் பார்த்து போட்டிருக்கோம், ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த உலகத்துல ஆவி அசைவாடும் போது ஒழுங்கின்மை மாறுது, வெறுமை மாறுது, கடன்கள் மாறுது, கஷ்டங்கள் மாறுது, நிம்மதி உண்டாகுது, சந்தோஷம் உண்டாகுது, பெருக்கம் உண்டாகுது, பலவீனங்கள் மாற ஆரம்பிக்குது. பிசாசு என்னவோ பாடி பார்க்கறான், என்னவோ தரலாம், எதை பண்ணலாம், அது பண்ணலாம் பார்க்குறான். ஆனால் ஆவியானவருக்குள் நிறைய 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 அந்த பிசாசுடைய எந்த கிரியைகளும் வாழ்க்கையில் பலிக்காது. அல்லேலூயா. நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இதான் அங்கே போட்டிருக்கு ரோமரில். அது மாத்திரம் லூக்கா 1:35 பார்த்தீங்கன்னா, தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசு உங்களுக்கு வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னதத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமே. அல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா அது என்ன, யாருக்கு குழந்தை பிறக்கிறது? மரியாளுக்கு குழந்தை பிறகுது. எப்படின்னா, பரிசுத்தாவியானவர் உங்கள் வரும்போது உன்னதமான பலம் உண்மையான நிழலிடும். அப்பொழுது பரிசுத்தமுள்ள குழந்தை பிறக்கும். ஒரு ஜீவனை கொடுக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. எதை கொடுக்குறாரா? சில பார்த்தீங்கன்னா ஜீவன் இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை. மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியும், எப்படி இருக்கும்? சோகமாக இருக்கும். இருக்கீங்க மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? சந்தோஷமாக இருக்குது, அப்படியே ஏதோ விட்டு ஏதோ பறிகொடுத்த மாதிரியே இருக்கும். அப்படியே வருத்தமாக இருக்கும், அப்படியே இருப்பீங்க. ஏதோ ஒரு 5 கோடி 10 கோடி லாஸ் ஆன மாதிரி உட்காந்து இருப்பீங்க. அல்ல, ஆவியானவர் இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு ஜீவன் உண்டாகும். என்ன உண்டாகும்? பக்கத்து வாசல் ஜீவன் உண்டாகும், முகத்தில் ஜீவன் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். ஜீவனை கொடுக்கிறவர், மரித்து போகிற குடும்பத்தை உயிரடை செய்கிற தேவன், மரித்து போயிருக்கிற பொருளாதாரத்தை ஜீவனை கொண்டு வருகிற தேவன், மரித்து போகிற உன் சரீரத்தை ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர். எங்கெல்லாம் மரித்து போயிருக்கோ, எங்கெல்லாம் பலவீனமா இருக்கீங்களோ, எங்கெல்லாம் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களோ, ஆவியானவருக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. என்ன சொன்னோம்? ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள நீ வர 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 உள்ள வர 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 உள்ள இருக்கிற கசடுகள், அழுக்குகள், உள்ள இருக்க தேவையில்லாதது எப்படி ஒரு பெரிய நீரூற்று அது என்ன பண்ணும் வரும்போது எப்படி தேவையில்லாத அடித்து கொண்டு போவோமோ, அதே மாதிரி ஆவியானவருடைய தண்ணி ஜீவன் உள்ள வரும்போது உங்களுக்கு உள்ள இருக்க தேவையில்லாத கசப்புகள், தேவையில்லை வைராக்கியங்கள், பாவங்கள், விட முடியாத சில அடிமைத்தனப்படுத்தி கொண்டிருக்க சில கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இயேசு நாமத்தை வெளிப்போய்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவங்க உள்ள வர வைங்க. ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, எனக்கு கிரியை செய்ய முடியல, ஹெல்ப் பண்ணுங்க. இங்கே என்னப்பா சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், நான் அறியேனே, நான் புருஷன் அறியேன். எப்பா நீ எதுவுமே அறிய தேவையில்லை, ஆவியம் அறிஞ்சாலே போதும், எல்லாம் தேடி வர ஆரம்பிக்கும். அல்லையா, நான் படிக்கலையே, நீ படிக்கலாம் பரவாயில்ல, ஆவி அறிஞ்சு கொள்ளுங்க, உன் வாழ்க்கை செல்வம் தேடி வர ஆரம்பிக்கும். இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியலன்னா பரவாயில்ல, ஆவி அறிஞ்சு கொள்ளுங்கள், எல்லாம் தெரிய வரைக்கும் மாற ஆரம்பிப்பேன். இது என்ன நான் விட மாட்டேனே, இல்லை முடியாது, நான் தோத்து போறேனே, ஆவி உள்ள அனுப்புங்க, தோத்து போகிற நீங்க ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் காரணமான ஆவியானவர், ஜீவனை கொடுக்கிற ஆவியானவர், உயிரை கொடுக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. உங்களுக்காக இறங்கி வேலை செய்கிற ஆவி. இதுக்காக தான் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதான் பெந்தகோஸ்தே இறங்கி வந்து இவ்வளவு நாள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, இவ்வளவு நாள் பாவத்தில் இருக்கிறாங்க, வெளியே வர முடியல, பிசாசு பிடியிலிருந்து வெளியே வர முடியல, சாபத்து வெளியே வர முடியல. இவ்வளோ காலங்கள் 4000 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ண பயங்கரமான கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த ஆவியானவர் வரும்போது எல்லாத்துக்கும் விடுதலை கிடைச்சிச்சு. அல்லேலூயா. விடுதலை கிடைத்தது. விட முடியாததை விட்டாங்க, செய்ய முடியாத செஞ்சாங்க, சாதிக்க முடியாத சாதிச்சாங்க. தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆவி இறங்கி வந்து கிரேஸ் எசேக்கியேல்ல பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், போனோம் பார்த்தோம், முழங்கால் அளவு என்ன பண்ணுவோம் தண்ணி அளந்து போவாங்க, அது இடுப்பு அளவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீச்சல் ஆழத்துக்கு ஒன்றுமே நடக்க முடியாது. நீச்சல் ஆழத்தில் பழைய ஏற்பாடில் நடக்க முடியல. ஐயோ முடியாது, என்னால் கடக்க முடியாது தூரம்ன்ற அந்த என்ன பண்ணுவாங்க, சைடில் நண்டு போயின்னு இருப்பாங்க. ஆனால் ஆவியம் வரும்போது நீச்சல் ஆழத்தில் கொண்டு போகிற ஆவியானவர். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை பழைய ஏற்பாட்டில் அனுபவிக்க முடியல, புதிய ஏற்பாடு மக்களால் மாத்திரம்தான் நீச்சல் ஆழத்துக்கு போகிற அனுபவத்தை நான் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆவியன் வருவார். இங்கே பாவம் செய்யும் கூட தாவி சொல்லும் கூட என்ன சொல்லுவார், ஆண்டவரே உங்களோட பரிசாவை எடுத்து போடாதீங்கன்னுவார். வந்துட்டு சில செஞ்சுட்டு போயிடுவாங்க, நிரந்தரமாக தங்க முடியாது.
எல்லாம் என்ன பண்ணுது? முழங்கால் அளவு தான், பாதை வரைக்கும் தான். நீச்சல் ஆழம் எப்போனா பெந்தகோஸ்து நாள் வரும்போதுதான் நீச்சல் ஆழத்துக்கு அவர்களை தாண்டி அவளை செய்ய முடியாததை அவளை கொண்டு செய்தார். அல்லேலூயா. நம்ம முடியாததை தேவன் செய்ய வைப்பார். யார் மூலமாக? பரிசாவின் மூலமாக. அல்லேலூயா. பரிசு உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள வரணும். உங்களுக்கு வந்தாதான் பலம் கிடைக்கும். வருது என்ன பண்ணும்? ஆண்டவரே எனக்குள்ள வாங்கப்பா, எனக்கு பேசுங்க ஆவியானவர்கிட்ட. ஆண்டவரே இந்த விஷயம் இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்ன செய்ய முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. நான் அதுக்கு இந்த வீழ்ந்துற இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய்யுங்க. அடிக்கடி தப்பு பண்ணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அடிக்கடி என்ன பண்ணி பேசுறது. இப்படி ஆவியானவரை உங்களுடைய இயலாமையில கொண்டு வாங்க. ஆவியானவரை நீங்க செய்கிற பாவத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஆவியானவரை உங்களுக்குள்ள இருக்கிற வேலையில கொண்டு வாங்க. ஆவியானவரை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டத்துல கொண்டு வாங்க. வரும்போது அது மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. யார் மாத்தணும்? ஆவியானவர் தான் மாத்தணும். மாத்துவாரா? மாத்துவா. அதுக்கு ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 4 அதிகாரத்துல கூட பாத்தீங்கன்னா 4:1-14 பாத்தீங்கன்னா இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். கொண்டு போகப்பட்டார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். பிசாசுக்கு 40 நாள் என்ன பண்றாரு? இயேசு என்ன பண்றாரு? சோதிக்கிறாங்க. அந்த நாளும் ஜெயிக்க முடியல. யாரால? பிசாசால. ஏன்? ஆவியானவர் இயேசுவோட இருந்தார். இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் கூட இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துவனாலே ஜெயிக்க முடிந்தது. அப்போ நாமும் அந்த ஆவியானவர் நம்ம கூட வச்சுக்கினா எப்பேற்பட்ட பிசாசு 40 நாள் போராடி 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 கடைசியில் பண்ணுவான், அவனை ஆண்டு விட்டு போயிடுவான். பா இவரு ஜெயிக்க முடியாதுப்பா. சில நாள் என்ன பண்ணுவான்? பிசாசு என்ன பண்ணுவான்? அவர்கிட்ட போவான்னு போட்டிருக்கோம். பின்பு இயேசு 13 போட்டிருக்கோம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிச்சு சில காலம் விட்டு விலகி போனான். ஆவியானவர் உங்களுக்கு இருக்கும்போது பிசாசு விலகிதான் போகும். ஆவியானவர் இருக்கும்போது பிசாசு விலகிதான் போகும். ஏன் விலகலன்னா ஆவியானவர் கூட இல்ல. என்ன இல்ல? ஆவியானவர் இல்ல. இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுகிற பிசாசு வெளிதான் போக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படியே அது 14 பாத்தீங்கன்னா பின்பு இயேசு ஆவியானோட பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆவியான பலத்தினாலே என்ன பண்ண? கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. ஆவியில் இருந்தனா உங்க பேரு என்ன பண்ணும்? உங்களுக்கு பெருக செய்வார். பேர் நல்ல பேர் கிடைக்கும். பேர் பெருக செய்யும். அல்லேலூயா. உங்க பேரு பிரஸ்தாவம் அடையும். இல்ல முன்பாக உன் பேர் கெட்டு போகாது. அவனா மோசமானவன்பா, அவனா சரியா கோவக்காரன்பா, அவனா சரியா குடிகாரன்பா, அவனா ஏன் குடிச்சேங்க பத்துன்னு பாப்பா, அவனா சரியா சண்டைக்காரன்பா, அவனா சரியான அப்படிப்பா. அப்படி இல்லை. அப்படி இல்லாம ஆவி வரும்போது அப்ப அவனா அப்ப அப்படி இருந்தான்பா, நல்லவனா மாறிட்டான்பா. அன்னைக்கு சொன்ன காட்டு தான். அன்னைக்கு ரொம்ப கோவக்காரனா என்ன பண்ண, குடிகாரனா இருந்தான். இப்ப அப்படி இல்லை, நல்லவனா என்ன பண்ணான், அநேக ஹெல்ப் பண்றான். அது மாத்திரம் நிறைய என்ன பண்ண மத்தவங்க சொல்றான், குடிக்காதப்பா, குடிச்சா கெட்டு போயிடுவாப்பா, குடிச்சா வாழ்க்கை நாசமா போயிடும்பா, உடம்பெல்லாம் போயிடும்பா, வேலையெல்லாம் போயிடும், சரீரத்தில் இருக்க லெங்ஸ் லிவர்லாம் கெட்டு போயிடும். இப்படி அநேக மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு மாட்டாமான ஆச்சரியமா இருக்கும். இப்படியாக மாத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ உன் கீர்த்தி கெட்ட கீர்த்தியா இருக்கிறது நல்ல கீர்த்தியா மாற ஆரம்பிக்கும். இல்லை உங்களை பார்த்து தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்களா சூப்பர்ப்பா, அவங்க சிஸ்டரா சூப்பர்ப்பா, அவங்க நல்லா செய்வாங்கப்பா, நல்லா பண்ணுவாங்கப்பா, நல்லா ஜோம் பண்ணுவாங்கப்பா, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கப்பா. அவங்கள ஜோம் பண்ண போனால் என்னென்ன வியாதிகள் போகும்ப்பா. நாங்கள் போனேன், ரொம்ப கஷ்டமாக போனோம், அவங்க ஜோம் பண்ணாங்க, கஷ்டம்லாம் போயிடுச்சு, நிம்மதி உண்டாச்சு, வாழ்க்கை தைரியம் உண்டாச்சு. இப்படி உங்களுடைய பேரு கீர்த்தி என்ன பண்ணும்? கீர்த்தி பரவி இருக்கா தெரியுமா? பக்கத்துல தெரியாது, எனக்கு யாரும் தெரியாதுங்க, பக்கத்துல தெரியாது எனக்கு. அப்படியா சிஸ்டர் இருந்தாங்களா அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லை, உங்க பேர் நல்ல பேரா படம் பரவணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அற்புதம் செய்கிற ஆவியானவர். உங்க அற்புதம் தேவையா? பக்கத்து பேசுங்க, அற்புதம் தேவைன்னு கேளுங்க. அற்புதம் தேவையா? யாத்திராகம் 14:20 எடுத்துக்கொள்ளலாமா? அது எகிப்தியர் சேனையும் இஸ்ரவேல் சேனையும்
ரா முழுதும் ஒன்று ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஓகே, அடுத்து அப்படியே படிக்கலாம். அப்படியே மோசே தன் கையை சுற்றி சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ரா முழுதும் என்ன பண்ணாரு? பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க என்ன பண்ண? கர்த்தர் ரா முழுதும் பலத்தை கீழ்காட்டினால். பெரிய செங்கடல் பின்னாடி பார்வோன் சேனை அழிக்க வருது. இவங்க எப்படியோ அழிச்சு நாசம் பண்ணணும்னு வருது. ஆனால் கர்த்தருடைய என்ன பண்ணுறது? ராம் முழுதும் கர்த்தர் யார் வந்து ராம் காற்று எங்கே வருதோ அங்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார். பெரிய செங்கடல், ஒரு கடல், பெரிய ரோடை பிரிக்கிறது இல்லை, ஆற்று பிரிக்கிறது இல்லை, பிரிச்சிடலாம். கடலை பிரிக்க முடியுமா? கடலில் இப்போ தான் வந்து கடல்ல என்ன பண்ணுறாங்க? பிரிட்ஜை போடுறாங்க. கடலுக்கு அடியில் போய் என்ன பண்ணுறாங்க? பிரிட்ஜை போடுறான். கடலுக்கு மேலே பிரிட்ஜு போடலாம். கடலையே பிரித்து போக முடியுமா? சாத்தியமே இல்லை. ஆனால் ஆவியானவரில் சாத்தியம். இது யார் பண்ணது? கர்த்தர்னு போட்டிருக்கு. நீங்கள் வந்து ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 63 எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் பெயர்த்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியில் நடக்கிறது போல, ஒரு குதிரை வனாந்திர நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்கள் போல இளைப்பாற பண்ணினார். இப்படி தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். யார் நடத்தினாரா? பரிசுத்த கர்த்தருடைய ஆவியானவர் செங்கடலை பிரிக்கிறாரு. முழுதும் ஒரு ரூபா காற்று அடிக்குது. அந்த காற்று என்ன பண்றது? செங்கலை இரண்டாய் பிளந்து அந்த குதிரைகள் நடப்பது போல என்ன பண்றாங்க? நடந்து போறாங்க. பள்ளத்தாக்கிலே போய் ஜீவன்கள் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரே 13 பத்தில வரும். ஒரு குதிரை வனாந்தரத்திலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களே ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? ஆழங்கள கடல் உள்ள நடக்க பண்ண எங்கே இருக்கிறார்? அப்ப ஆவியானவர் அசாத்தியமான காரியங்களையும் சாத்தியப்படுத்த முடியும். நீங்க நினைச்சிருக்கீங்க ஒரு விஷயம் முடியாதுன்னு. செங்கடலை விளக்க முடியுமா? இல்லை. ஆனா ஆண்டவர் நினைச்சால் முடியும். அல்லேலூயா. வாழ்க்கையில் சில விஷயங்கள் இவர் மாறவே மாட்டாருங்க, இவன் வாழ்க்கை திருந்தவே மாட்டாருங்க அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே திருந்தும் எப்போதுன்னு ஆவியம் வரும்போது. அல்லேலூயா. நடக்க முடியாது இல்லைங்க, நடக்குங்க. செய்ய முடியாது என்னால் முடியாதுங்க. இல்லை, அவங்க நல்லா படித்தவங்க, என்னால் படிப்பறிவு இல்லைங்க, அவங்களாம் பெரிய ஸ்கூலில் படிச்சிருக்காங்க இருக்கலாம். அந்த ஆவியம் வரும்போது உங்களால் செய்ய முடியும், உங்களால் சாதிக்க முடியும். வாழ்க்கை நிம்மதி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். வர வாழ்க்கையில் மேலோடு வந்துட்டே இருப்பீங்க, கீழே போக மாட்டீங்க. என்றால் உங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்தர் இருக்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, பரிசுத்தர் இருக்கிறாரு. சொல்லுங்களா? பரிசுத்தர் இருக்கிறாரு. உங்களை முடியாதுன்னு சொன்னதை முடிய வைப்பார். சொன்னீங்களா? உங்களை முடியாததை முடிக்க வைப்பார். யாரால? உங்க மேல இல்லப்பா. அவங்க இஸ்ரவேல் பண்றான், ஐயோ நான் சாக போறேன், இல்ல பாரு வந்துட்டான், அடிக்க போறான். நீங்க என்ன பண்ணுவோம்? கோல் நீட்டு மோசே. ஒரு குதிரை எப்படி நடக்குமோ அதே மாதிரி தைரியமா நடந்து பண்றாங்க, போறாங்கன்னா காரணம் என்னன்னா பரிசுத்தர். அல்லேலூயா. அந்த அது அடுத்த பார்த்தீங்கன்னா பரிசுத்தர் அவருடைய பள்ளத்தாக்கிலே போய் இருக்கிற ஜீவன்கள் போல இளைப்பாற பண்ணினார். இப்படியே தேவரே உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினேன். உம்முடைய உமக்கு மகிமை உள்ள கீர்த்தி உண்டாயிடுச்சு. இப்படி நடந்தால எல்லா ஜனங்களும் பார்த்து பயப்படுறாங்க, ஐயோ இவங்களாம் அப்படின்னு. இப்படி அற்புதம் செய்யும் போது கீர்த்தி உண்டாகும். கீர்த்தனை யாரு? கீர்த்தனை பேர் போகுதா? கீர்த்தி வேற பேர் இல்லை. உங்களுக்கு பேர் கீர்த்தி உண்டாங்கன்னா கீர்த்தியை காணும், அந்த கீர்த்தி இல்லப்பா இது. ஆமாம், நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க. என்னப்பா ஃபேமஸ் ஆவீங்க? இங்கே கீர்த்தி தேடக்கூடாது. எங்கே அது யார்ப்பா பாஸ் சொல்கிறாரு? கீர்த்தி வரலையே எனக்கு சர்ச்சுக்கு.
அப்போ உங்க ஃபேமஸ் உண்டாகும். உங்க பேர் என்ன பண்ணும்? பிரஸ்தாபம் சொல்லுவாங்களே தெலுங்குல, பேர் பெத்த பேர்னுவாங்களே, அது மாதிரி உங்க பேர் பெத்த பேர் ஆகும். எல்லாருக்கும் தெரியும், பரவாயில்ல அவங்களா இப்படி இருந்தாங்கப்பா, இப்படி இருக்கிறாங்கப்பா, இப்படி இருந்தாங்கப்பா, இப்படி ஆயிட்டாங்கப்பா, இப்படி பண்ணாங்கப்பா, இப்படி சூப்பர் ஆயிட்டாங்கப்பா, சாதாரணமா ஆரம்பிச்சாங்கப்பா, நல்லா ஆயிட்டாங்கப்பா அப்படின்னு உங்க பேரு நாலு என்ன பண்ணும்? அப்படி ஆகணும். இவனா நல்லா இருந்தா இப்படி ஆகி போயிட்டான், இவனா நல்லா இது பண்ணி போயிருந்தா அவனாலே என்ன பண்ணான், அவன் இது சரியா சகாசமே சரியில்லை, அவன் இதே சரியில்லை, இப்படி ஆகி போயிட்டான் அப்படி சொல்லக்கூடாது. முன்ன நல்லா இல்லாமல் இருந்தா நல்லான்னு சொல்லணும். என்ன சொல்லக்கூடாது? முன்ன ஓடு இருந்தாப்பா இப்ப ஆயிட்டா, அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல ஆட் ஒன்று வரும், இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட மாதிரி. அப்படி இல்லை, நாலு நாள் என்ன பண்ணும்? பேர் பிரஸ்தா மடனே போகணும். நீங்க வாழ்க்கை மேலே வந்துகிட்டே இருக்கணும். நீ வாழ்க்கை கடன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்? குறைஞ்சிக்கிட்டே வரணும். கடன் ஏறக்கூடாது. அல்லேலூயா. கடன் ஏறக்கூடாது. கடன் என்ன பண்ணும்? குறையணும். நானா முதல்ல எனக்கு ஒரு லட்சம் கடன் இருந்துச்சு, இப்போ 5 லட்சம் கடன் ஆச்சு. இது பேரு, இது கீர்த்தி அல்ல. இப்போ பக்கத்து வீட்டில் கடை வாங்கினேன், இப்போ ஊர் ஃபுல்லாக கடை வாங்கி வச்சுக்கிறேன், இது கீர்த்தி அல்ல. இது இப்படி கீர்த்தி பாடுவோம். அவங்களா கடைக்கார கொடுவோம்ப்பா, எதுக்கத்த ஓட்டு வந்துடுவாங்க, எங்களுக்கே தர்றோம்ப்பா காசு, எனக்கே தர்றோம்ப்பா காசு, அட்ரஸ் கட்ட சொல்லுவாங்க. அவங்களா கடைக்காரங்கப்பா, அவங்க எங்கிட்டே போன மாதம் 100 வாங்கினாங்க, இன்னும் தரல. அப்படியா? அவன் ஆமாப்பா, அவன் ஐயோ அவன் மோசமான வச்சப்பா, அப்படி சொல்லக்கூடாது. நல்லவன்ப்பா, அவன் உதவி செய்யுங்கப்பா. அவன் பிள்ளையெல்லாம் பாதுகாத்துக்கிறான், பொன்னாட்டியா என்ன பண்ணுறான், அவன் பார்க்குறான், அவ்வளோ என்ன பண்ணுறான், என்ன தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி என்ன பண்ணுறான், பொன்னாட்டியை தாங்குறான்ப்பா அப்படின்னு பொன்னாடி சொல்லணும். நீ சொல்லக்கூடாது நான் எப்போ தாங்குவேன், நீ சொல்லக்கூடாதுப்பா, பொன்னாடி சொல்லணும் தாங்குதா இல்லையான்னு. நீங்க சொல்லிக்கலாம், என்ன மாதிரியே பொண்டாட்டியை கவனிக்க யாருமே இல்லை, என்ன மாதிரியே பொண்டாட்டியை நேசிக்க யாரும் இல்லை. பொண்டாட்டி என்னப்பா அவன் நேசிக்கிறா, நீங்க வேற இருப்பாங்க, அந்த ஆளை ஒருத்தன் நேசிக்கவே மாட்டான், சும்மா வாய் தான் பெத்த பேர், அவனுக்கு வாயை அடிச்சு விடுவான், ஆனால் ஒதுக்குமே லாய்க்கில்லை, காலைக்கு லாய்க்கில்லை, சும்மா சொல்லிருப்பான், அவன் சும்மால பண்ணுவான், ஊரை சுற்றின்னு இருப்பான். என் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கிறேன்னுவான். என்ன பத்திரம் பார்த்துருங்கன்னா, வேலைக்கு போகும்போது உள்ள வச்சு பூட்டு போயிடுவான். அடப்பாவி, பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு நம்பிக்கை இல்லாமல் உள்ள வச்சு பூட்டிட்டு போகிறத நம்பிக்கை, இது பத்திரம் இல்லைப்பா. அது பொண்டாட்டி என்ன பண்ணும்? தேவையெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமான வைத்துக்கிறது தான் பத்திரமா பார்த்துக்கிறது. சரிங்களா? என் பொண்டாட்டியை பத்திரம் வெளியே அனுப்பவே மாட்டேனே, என் பிள்ளை இல்லை பூட்டு போட்டுருவேன் அப்படின்னு. அப்படி அல்ல. அல்லேலூயா. நாம் தேவன் நம்ம நடப்ப அப்படி நல்ல கீர்த்தியை உடையவராக நாம் மாறணும். நம்ம பேரை பண்ணோம், நல்ல பேர் வரும், கீர்த்தி உண்டாகணும். இப்போ எப்படி உண்டாகும்னா, ஆவியானவர் வரும்போது சாத்தியமில்லாத வாழ்க்கை சாத்தியமாகும், நடக்க முடியாத நடக்க ஆரம்பிக்கும். செங்கடல் பிரிப்பது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய காரியம். அதுக்கு ஆவியானவர் இறங்கி வருகிறார், இறங்கி வந்து அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. ஹல்லேலூயா. அது மாதிரி செஞ்சு அவர்களை சந்தோஷத்தோட பண்ண வழி அனுப்பி வைக்கிறாரு. தைரியமா போறாங்க, வாழ்க்கை சந்தோஷம் உண்டாகும். இவங்களாம் பயத்தில் இருந்தவங்க, இவங்கள சாகப்போ நினைச்சிருவங்க, இவ்வளோ தோல்வி நினைச்சவங்க இப்போது தைரியமா ஒரு குதிரை யுத்தத்துக்கு போகிறது மாதிரி என்ன பண்றாங்க, அந்த வனாந்திரத்தில் நம்ம நடந்து கொண்டு போவது காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அவளை அற்புதமாய் கொண்டு வருகிறார்ல, ஆவியானவர் அவர் அற்புதமாய் கொண்டு வருகிறாரு. அல்லேலூயா. அப்ப யார் பிடிச்சது செங்கடலை? ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர். கர்த்தர் ஆவியை அனுப்பி என்ன பண்றாங்க? பிரிக்க வைக்கிறார். அப்ப கர்த்தர் வாழ்க்கையில சிலது முடியாது இருக்குதுன்னா கவலைப்படாதீங்க, நடக்கல கஷ்டப்படாதீங்க, நடக்காத நீங்களும் முடிவெடுத்துறாதீங்க, நடக்கும். அல்லேலூயா. செங்கடல் பிளக்கிறது ஈஸியா, இன்னும் கனவு மாறது ஈஸியா? எது ஈஸி? கனவு மாறதான் ஈஸி. அல்லேலூயா. சொல்லுவாங்க, இல்லைங்க செங்கடலோட பிரிக்கிறத விட ஈஸிங்க, ஆனால் கணவர் மாற மாட்டது ரொம்ப, அப்படிலாம் இல்லை. கணவர் நிச்சயமே மாறுவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத கணவர் நிச்சயம் ரட்சிக்கப்படுவாங்க. அறியா ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளே மீட்க பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 4:30-31 பார்த்தீங்கன்னா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமென். அல்ல எதிலிருந்து மீட்கிறார்னா ஆண்டவர் உங்க கசப்புல இருந்து மீட்கிறார். ஆமென். அது 31 பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அன்றி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எதிலிருந்து நாங்கள் மீட்கிறார் கேட்டீங்கன்னா, சகல விதமான கசப்புல இருந்து, ஓயாத கசப்பு, இதயத்தை கசப்பு இருந்தா அதுல இருந்து தேவன் என்ன பண்ணார்? மீட்கிறாராம். ரெண்டாவது கோபம், எதுக்கத்தாலுமே கோபம், எதிர்ந்தாலுமே கோபம், அது இருந்து மீட்கிறாராம். ரெண்டாவது மூர்க்கம், இல்லையா? மூர்க்கம் சொல்லுவாங்க, மூக்கு மேலே கோதணுவாங்கல்ல, ஏதாவது கோவம், மூக்கு எதுதான் என்ன பண்ணுறது? தூக்கி அடிக்கிறது, எதான் உடைக்கிறது, அதுக்கு அழுகுறது, ஐயோ உடஞ்சிச்சே, டீ உடஞ்சி போச்சே, ரிமோட் உடஞ்சிச்சே, கிளாஸ் உடஞ்சிச்சே, ஃபோன் உடஞ்சிச்சே, கண்ணாடி உடஞ்சிச்சே, கதை உடஞ்சிச்சே, அப்போ அழுகுறது. அப்போ மூர்க்கம், அதுலேருந்து மாற்றுறார் ஆவியானவர். அல்லேலூயா. செஞ்சு மட்டும் யோசிக்கணும், இது அடிக்கிறமே, இது வேலை எவ்வளோ? 2000 ஃபோன் ஆச்சே, ஃபோன் வேலை எவ்வளோ? தூக்கி அடிச்சா என்னது? 10,000 ஃபோன் ஆச்சே, வாங்க முடியுமா? யோசிக்கணும். யோசிக்குது இல்லை, அடிச்சதுக்கப்புறம் யோசிக்கிறது, ஐயோ ஃபோன் அடிச்சது, நான் ரிமோட் நினச்சேன், ரிமோட் 100 ரூபா, ஃபோன் ரிமோட் அடிச்சு ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன், ஃபோன் அது நான் ரிமோட்டில் நினச்சேன், அப்படி போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போது உங்கள் மூர்க்கும் கோவம் எரிச்சல்கள், அதுக்கப்புறம் போட்டிருக்கு கூக்குரல், கத்துறது வீட்லேயே, ஓன்னு கத்துறது, சண்டை கத்துறது, கத்துற என்ன பண்ணுது? அடங்கிடுவாங்க. ஊனு கத்திர என்ன பண்ணுவாங்க? அசிங்கத்தில் என்ன பண்ணுவாங்க? கம்னு வந்துடுவாங்க அப்படின்னு கத்துறது, இதெல்லாம் இல்லைப்பா. அதுக்கப்புறம் தூஷணம், தேவையில்லாத பேசுறது, அவனை பற்றி இவனை பற்றி பேசுறது, இவனை பற்றி பேசுறது, தப்பு தப்பாக பேசுறது, தேவையில்லாத தூஷணத்தை பற்றி பேசுறது, கேள்வியே பட்டுக்க மாட்டான், சும்மா அடிச்சு விடுவான், சும்மா சொல்லிவிடுவான், சும்மா சொல்லுவான், என்ன அது காசா பணமா, சும்மா சொல்லிவிடுவோம், வந்திருக்க மாட்டான், எங்கோ எதுக்கோ ஃபங்க்ஷன் வந்துருக்க மாட்டான், சும்மா சொல்கிறது, தெரியுமா உனக்கு அவன் உன்னை பிடிக்கலையா, ஏன் நீ வச்ச ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டியான், ஏதாவது அடிச்சு விடுறது. இவன் ஏதோ விஷயம், ஏதோ டிராஃபிக் ஏதோ வந்துருக்கும், இவங்க ஏதாவது என்ன பண்ணுறது உள்ள, இவங்களுக்கு நல்ல பேடுறதுக்காக சொல்கிறது, இதெல்லாம் வேணாம்பா, இதெல்லாத்தையும் மாற்று யாருதுன்னா பரிசுத்த ஆவியானவர். மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க எல்லா மாத்திரம் நிறைய துர்குணம் இருக்குது, இதெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் பரிசுத்தாவியை உங்களுக்கு உள்ள தேவை. அல்லேலூயா. அவர் தான் கேரக்டரை மாத்துகிறவர். என்ன மாத்துறாரா? கேரக்டர் இல்லை, சரிங்களா? ஊட்டி கேரக்டர் இல்லை, கேரக்டரை மாத்துகிறவர். அல்லேலூயா. கேரக்டர் மாற்ற ரொம்ப ஈஸி, கேரக்டர் மாற்றுதான் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்க உள்ள வரும்போது, கோவமா இருந்து நீங்க இப்ப ஒரு சாந்தமா மாற ஆரம்பிக்கிறீங்க, தூஷணம் பேசுனீங்க, இப்போ தேவையில்ல வார்த்தை நமக்கு எதுக்குப்பா அப்படி பேச ஆரம்பிக்கிறீங்க என்றால் உங்களை ஒருத்தர் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க என்ன செய்ய என்பதே உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அவர் உங்க செய்யாதப்பா, இப்படி சொல்லாத, கோப்படாத, கொஞ்சம் கம்முனரு, நிதானமா இரு. நீங்க உங்களுக்கே சில டைம் வந்துடும், உங்களுக்கு டவுட் ஆரம்பிச்சிடும், என்னடா அது நம்ம கோவமே பட மாட்டேங்கிறோமே, நமக்கு எதாவது ஆயிடுச்சா, ஒழுங்காக இருக்கிறோமா, இல்லை நமக்கு எதாவது ப்ராப்ளமானு யோசிச்சு ஆரம்பிக்கிறீங்க. இல்லை எந்த செய்தி கேட்டால் என்ன பண்ண மாட்டேங்க. நீங்கள் சில ஆட்கள் இருக்கிறாங்க அப்படி, அது கேட்பாங்க, பாஸ்டர் இப்படிலாம் கோவமே வரமாட்டுது பாஸ்டர், எனக்கு ஆயிடுச்சுன்னு தெரில, எது சொன்னாலும் கோவம் வர மாட்டுது, டென்ஷன் ஆக மாட்டேங்கிறேன், எது சொன்னாலுமே பார்த்துக்கலாமான்னு பெரிய விஷயமா இருக்கும், அதை அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருக்கிறாங்க. இதான் ப்ராப்ளம் இல்லைப்பா, இப்படி ஆவியானுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே வர, இப்படி கொஞ்சமாக என்ன பண்ணுது, வந்துதான் சரியாகும். அல்லேலூயா. அப்போ ஆவியை வரும்போது உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? கேரக்டரில் ஒரு மாற்றம் ஏற்படும். முதல்ல அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அற்புதம் நடக்கணுமா? அல்லேலூயா. நடக்க எப்படி நடக்கும்னா, சாதா அற்புதம் இல்லை, நடக்க முடியாத அற்புதம், நினைச்சு பார்க்க முடியாத அற்புதம், எங்கு கேள்வியே பட முடியாத அற்புதம், யாரும் பார்த்துடும் அதிசயம், யாரும் இது வரைக்கும் அற்புதம் மாத்த என்ன பண்ண இது வரைக்கும் பார்த்தது இல்லை, கேட்டது இல்லை. அப்படிப்பட்ட அற்புதத்தை யார் செய்வாரு? பரிசுத்தர். யாருக்கு செய்வாரு? எனக்கு செய்வார். அல்லேலூயா. யார் செய்வாரா? சொல்லு, எனக்கு செய்வாராப்பா, பாஸ் செய்வாரா? யாரும் செய்வாரு? எனக்கு செய்வார் சிஸ்டர், எனக்கு அற்புதத்தை எனக்கு செய்வார். ரெண்டாவது, கேரக்டரை எனக்கு மாத்துவாரு. என் துர்குணத்தை, என்னுடைய பேச்சை, கோபத்தை, எரிச்சலை, என் மூர்க்கத்தை மாத்துவாரா? யாருக்கு மாத்துவார்?
எனக்கு மாற்றுவார். யாருக்கு மாற்றுவார்? அல்லேலூயா. ஸ்ரீனிவாசன் யாருக்கு மாற்றுவார்? உங்களுக்கு மாற்றுவார். அல்லேலூயா. மூக்கு மேலே கோவம் வருது, அப்படியே வருது, அதெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. அதெல்லாம் மாற்றி சமாதானமாக ஆகி புறமாக மாற ஆரம்பிச்சிருங்க. சமாதானம் சமாதானம், எல்லார்ட்டையும் சமாதானம். சண்டை போடுறது சமாதானம். என்ன ஆச்சு உங்களுக்கு? நல்லா இருந்தீங்க. ஆமாம், நீ சமாதானமாக அதில் போக ஆரம்பிச்சிட்டேன். நோ சண்டை, நோ வயலன்ஸ், நோ ஃபைட், நோ வார், ஒன்லி பீஸ். பரவாயில்லையே, மனுஷன் திருந்துட்டானே அப்படின்னு இவெல்லாம் நினைக்கிற அளவுக்கு என்ன ஆண்டு வர போறாரு, நம்மளை மாற்றுவார். மாற்றுவாரா? மாற்றுவார். அல்லேலூயா. அதே சமயத்தில் மனைவி ரோல் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அவங்க டென்ஷன் படுத்தாமல் என்ன பண்ணணும், இருக்கணும். குத்திட்டு கத்துனா, ஐயோ கதையே கத்துவிடு, நீயே குத்துன நறுக்குன்னு குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வருது இதாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்துட்டேன் வேற. ஓகே, இது மாதிரி பிரச்சனை வரும், சோர்ந்துக்கூடாது, தைரியமாக சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் என்ன பண்ணும் அழகா, ஓகே அது பாட்டு கத்திட்டு போகுது, விடு, நான் வேலையை பார்ப்போம், அது பாட்டு வேலையை பார்ப்போம், நம்ம பாட்டு வேலையை செஞ்சுன்னு இருப்போம். ஆமென். அப்பொழுது நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட மோசமான நிலை இருந்தாலும் ஆவியம் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகுது, ஒரு அன்பு உண்டாகுது, ஒரு தெய்வீக ப்ரெஷர் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது அந்த கோபங்கள்லாம் சாந்தமாக மாற ஆரம்பிக்குது. நம்மளை எரிச்சல் படுத்துறதுக்குனே கூட ஆட்கள் இருப்பாங்க. இல்லை, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும்போது அது எரிச்சல் நம்ம ஒரு சமாதானமாக இருக்குது. என்ன நான் உங்களுக்கு திட்டுறேன்னு எதுன்னு சொல்லுவாங்க, நான் இவ்வளோ சொல்கிறேன்னு கோபம் வராதா? வராது அப்படின்னும். அப்போது இப்படியாக தேவன் நம்மளே என்ன பண்ண மாற்றுகிறார். யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் பிரச்சனை வரும்போது உங்களால் உங்களை தாண்டி என்ன பண்ண உங்களுக்கு அற்புதம் வளர்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் நானே இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், இப்படி ஆகிட்டேனே அப்படின்னு நான் மாற வச்சுருவீங்க. நான் இப்படி என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சே. நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ஆட்கள் அப்படி இருக்காங்க. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிற நிறைய ஆட்கள் என்ன பண்ண அப்படி இருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, 31 படிச்சாச்சுல்ல, 31 32 ஓகே 63:10 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவப்படுத்தக்கூடாது. ஓகே, படிக்கலாம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். இப்போ நீங்க பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பார்க்கலாம். பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். ஆமென். இப்படி துர்க்குணத்தெல்லாம் நீங்க மாத்தல, இப்படி வந்து இன்னுமே நீங்க என்ன பண்றீங்க, கசப்பு வெறுப்போடு இருக்கீங்கன்னா உங்க என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியானவரே விசனப்படுத்தினால. ஏன்னா உங்களை நல்வழிப்படுத்துகிறத பரிசுத்த ஆவியானவர். உங்களை அன்புல, பொறுமையில, கோபம் இல்லாமல், எரிச்சி இல்லாமல், துர்க்குணம் இல்லாமல் உங்களை மாற்றுகிறதா பரிசுத்த ஆவியானவர். ஆனா நீங்க மாறவே மாட்டுறீங்க, நீங்க மாற்றவே முடிய மாட்டேங்குது. ஆண்டவர் விசனப்படுத்துறீங்களா? உங்களை நல்லவர் ஆக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க நல்லவராய் மாறலன்னா தேவனை விசனப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துகிறீங்க. என்றால் அவங்க தான் கேரக்டரை மாத்திர. எவ்வளோ இவனை விட்டு கொடுத்துக்கிறேன்ப்பா, எவ்வளவோ இறங்கி போயிருக்கேன், எவ்வளவோ இவனுக்கு சலுகை கொடுத்துக்கிறேன், எத்தனையோ சிறை பண்ணிருக்கேன், இவனுக்கு வெயிட் பண்ணிருக்கிறேன், ஆனால் மாற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டு என்ன பண்ணீங்க சொல்றாரு இந்த இடத்துல. பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவளுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர் விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அப்ப ஆவியானவரே உங்களை திருத்துவதற்காக, உங்களை மாற்றுவதற்காக அவரே என்ன உங்களை சத்ருவாக மாற ஆரம்பிக்கிறாராம். அல்லேலூயா. எந்த ஆவியானவர் சான்ஸ் கொடுத்தாரோ, எந்த ஆவி உங்களை மாத்துறாரோ அந்த ஆவியானவரை நீங்க விசிலப்படுத்தி கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆவியானவரே உங்க விரோதமா என்ன பண்ண யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்றால் உங்களை மாற்றுவதற்காக. சொல்லி பார்த்தோம் மாற மாட்டேங்கிறான், விட்டு கொடுத்து பார்த்தோம் என்ன பண்ண மாற மாட்டேங்கிறான், எவ்வளோ டைம் என்ன பண்ண தாழ்ந்து போய் என்ன பண்ண மாற மாட்டேங்கிறான். கடைசி என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவரை யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடாராம். எதுக்காகனா விசிலப்படுத்துறதால உங்களை மாற்றுவதற்காக. அல்லேலூயா. உங்களை மாற்றுவதற்காக. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கே 4:7-8 எடுத்துக்கொண்டுங்களம்மா. 1 தெசலோனிக்கே 4:7-8. ஆ 4:7-8.
தேவன் நம்மை தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். தேவன் நம்மை எதுக்காக அல்லையா? ஆண்டு சொல்றாரு, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைச்சாரா? ஆகையால் சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். பார்க்க சொல்லுங்க. அசுத்தத்துக்காக அல்ல, பரிசுத்தத்துக்காக கெட்டதுக்காக அல்ல, நல்லதுக்கு அழைத்திருக்கிறாராம். யாரு? பரிசுத்தாவியானவர். ஓகே. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன், அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனே அசட்டை பண்ணுகிறார். நீங்கள் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க, அசுத்தமா இருந்துட்டே இருக்கீங்க, அசுத்தமான வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கு, எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கீங்க, மதிக்காம இருந்துகிட்டே இருக்கீங்க, திரும்பி அதே தான் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் அசுத்தத்துக்கு அல்லப்பா பரிசுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்படி நீங்க அதையே பண்ணதால நீங்கள் மனுஷனை அல்ல பரிசுத்தாவியாரை தந்தவர் அவரை நீங்க என்ன பண்ண அசட்டை பண்றீங்க. நீ மனுஷன் அசட்டை பண்ணல, நீங்க ஒரு மனுஷன் மதிக்காம உதாசனமா பண்ணீங்கன்னா அவனை உதாசனம் பண்ணல, தேவ உதாசனப்படுத்துறீங்கன்னா. நீ ஒரு மனுஷன் மேல கோபப்பட்டு எரிச்சல் அடைகிறீங்க, அந்த மனுஷன் மேல கோபப்பட்டு எரிச்சல் அடையப்பா நீங்க ஆண்டவரை உதாசனப்படுத்துறீங்க, ஆண்டு மேல கோபப்படுறீங்க என்றார். என்றால் உங்களை அழைத்தது அசுத்தத்துக்காக அல்ல, உங்களை அழைத்ததுக்கு அழைத்துக்கிறாரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக. உங்களை அழைத்தது ஒழுங்கான வாழ்க்கை வாழ்வதற்காக. உங்களை அழைத்தது உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தது எதுக்காகனா குடும்பத்தை கட்டி காப்பதற்காக, ஏனோ தானும் வாழ்வதற்காக அல்ல. எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் சந்தோஷமா இருந்தா போதும், நான் நிம்மதியா இருந்தா போதும், பிள்ளை எக்கேடு கெட்டு போனா என்ன, படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன, பொன்னாட்டி எங்கே போனா என்ன, எப்படி போனா என்ன, சாப்பிட்டாளா சாப்பிடலையா, வீட்டில் பணம் இருக்கா பணம் இல்லையா, இன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டாங்களா, இல்லை மதியம் சாப்பாடு இருக்குதா, அரிசி பருப்பு இருக்குதா, எதை குறிச்சும் கவலை இல்லை. தான் நல்லா இருக்கணும், தான் வயிறு நல்லா இருக்கணும், தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ன சந்தோஷமா ஊர் சுற்றணும், சாயந்தரம் கேட்கணும். ஒன்றுமே இல்லையா? என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. அப்போ எதுக்குன்னா மாற வேண்டியது நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அசட்டை பண்ணீங்கன்னா, குடும்பத்தை அசட்டை பண்ணீங்கன்னா, பிள்ளைகளை அசட்டை பண்ணீங்கன்னா, ஒரு நாள் அந்த பிள்ளைகளையும் அந்த மனைவியும் உங்களை அசட்டை பண்ணுவாங்க. அப்போ உங்க வலிக்கும். அப்போ வானத்துக்கு குதிச்சுட்டு ஐயோ வலிக்குதே ஐயோ வலிக்க சொன்னா எந்த லாபமே இல்லை. நீங்க நன்மை செய்கிற காலத்து நன்மை செய்யணும், விசாரிக்கிற காலத்து விசாரிக்கணும், உதவியா இருக்க காலத்து உதவியா இருக்கணும், ஆறுதலா இருக்க சமயத்தில் ஆறுதலா இருக்கணும், உண்மையா இருக்க சமயம் உண்மையா இருக்கணும். இல்லைன்னா அவங்க டைம் வரும்போது அவர்கள் காட்டும் போது அதை தாங்கிக் கொள்ள மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீலக்கணம் அடிக்கிறது, ஐயோ என் புருஷன் விட்டு போயிட்டானே, ஐயோ என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டாளே, ஐயோ என் பசங்களை மதிக்கவே மாட்டுது, ஐயோ என் பசங்க போயிட்டாங்களே. அப்பா நீ நல்லா இருக்கும்போது அவனை பார்த்துக்கிட்டு இருந்தனா நீ நல்லா என்ன பண்ண மதிப்பாங்க. நீ ஒழுங்கா இருக்கிறியா? அல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ அசுத்தத்துக்காக அல்லப்பா பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். உன் உள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, நீ தேவனுடைய வீடா இருக்கிற, நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிற, இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த ஆண்டு உள்ள வைத்துக்கொண்டு கசப்பு வெறுப்பு கோபம் சண்டை எரிச்சல் மூர்க்கம் தப்பான பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு ஆண்டவரை ஆஸ்வதிக்கும்னா இந்த ஆண்டு ஆசிரிக்க முடியாது. நான் என்ன பண்றேன், ஆண்டவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு, நம்ம சரீரம் என்ன இருக்குது, அவருடைய வீடா இருக்குது. தன் சரீரத்தை கெடுத்தால், தன் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொல்ற ஆண்டவர். நம் சரீரத்துக்கு நாம என்ன இல்லை, முதலாளி அல்ல, உரிமையான நம்ம இல்லை, நாம நமக்கு உண்மையான நமக்கு இல்லை. நம்மளை உண்டாக்குன ஆண்டவர் தான் நம்ம சரீரம் முக்கியம். நம்ம உண்டாக்குற ஆண்டவர் தான் நம்ம சரீரத்துக்கு என்ன இருக்கு, முழு உரிமை இருக்கு. நாம் உலகத்தில் வாழ்வதற்கு வருவதற்கு ஒரு வீடு தான் நம்முடைய சரீரம். சரீரம் நீங்க இல்லை, உள்ள ஆவிதான் நீங்க. சரீரம் எதுக்குன்னா நீங்க வாசம் செய்வதற்கு குடியிருப்பதற்கு ஒரு கோயில் தான் எது, உங்களுடைய சரீரம், உங்களுடைய மாம்சம். இது சரீரத்தை நீ கெடுத்தால் நீங்க யார் இது? நீங்க வீடு வாடகை போறீங்க, வீடு வாடகை போயிருக்கீங்க, என்ன வீட்டில் கொடுத்துட பண்ண என்ன பண்றீங்க, உள்ள செங்கல்லாம் ஒன்றா உருவி எடுக்கிறீங்க. எதுக்கு? வீடு கட்டுறதுக்கு. நீங்க வீடு கட்டுறதுக்கு வாடகைக்கு இந்த வீட்டில் ஒவ்வொரு செங்கல்லாம் எடுக்கிறீங்க,
சோடு செங்கலை அறுக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறீங்க? டாய்லெட்டில் போயிட்டு சிங்க தூக்குறீங்க, டைல்ஸ் வேணும்னா போய் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு அது வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்களா? யோ, யார் பொருளை யார் எடுக்கிறது? இல்லை சார், நான் வீடு கட்டுறேன், அதுங்க ஒரு டைல்ஸாக பிச்சுட்டு போகிறேன், கொஞ்ச நேரம் விடுங்க, மொத்தம் எடுத்து போயிடுவேன். ஒத்துப்பானா? அதே மாதிரி நம்முடைய சரீரம் தேவனுடைய வீடு. இதை அசுத்தப்படுத்தவோ, இதை காயப்படுத்தவோ, இதில் கோபத்தை கொண்டு வரவோ, எரிச்சலை கொண்டு வரவோ, இல்லை தேவையில்லாத கட்ட பழக்க வழக்கங்களை, தேவையில்ல போதை வசதிகளை பயன்படுத்தவோ, தேவையில்ல டாட்டூ செட் போடுறதுக்கும் சரீரத்தில் சில பார்த்தீங்கன்னா சரீரத்தில் என்ன பண்ணுவாங்க? டாட்டூ வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இதுக்குள்ள பச்சை குத்துறதுக்கோ நீ உங்களுக்கு உரிமை இல்லை. இது தேவனுடைய ஆலயம். எது பண்ணாலுமே தேவனுடைய கேட்கணும். ஆண்டு பண்ணிக்கிட்டுமா, செய்யட்டுமா, இது பண்ணணுமா கேட்கணும். இல்லைன்னா தேவன் நம்மளை கெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அல்லேலூயா. அதில் நம்ம சரீரத்தை என்ன பண்ணோம்? ரொம்ப பயபக்தியாக, நம்ம கேரக்டரை ரொம்ப ஜாக்கிரதையாக, நம் குணத்தை ரொம்ப என்ன பண்ணோம்? இது என்ன பண்ணோம்? பயன்படுத்த வேண்டும். நம்ம அசட்டை பண்ணுனா, நம்ம அவங்க அசட்டை பண்ணல, நம்ம பிள்ளையை அசட்டை பண்ணல, மனைவி அசட்டை பண்ணல, புருஷன் அசட்டை பண்ணல, நம்ம ஓனர் அசட்டை பண்ணல. ஓனர் இருக்கலாம், வேலை செய்யலாம். நீ ஓனர் வேலை வேலை இல்லை இருக்கும். ஐயோ, பயபக்தியாக வேலை செய்யறது. சார் சொல்லுங்க சார், செய்கிறேன் சார், சரி சார் சொல்றது. போனதுக்கு அப்புறம் அந்தாளா சரி கேழ்வை, அவனுக்கு வேலை இல்லை, எப்பத்தாலையும் வந்து ஒரே தொல்லை பண்ணிருப்பான். எப்போ பார்த்தாலும் அது செய் இது செய்ய சொல்ல. எப்பா சம்பளம் வாங்குறல செஞ்சு ஆகணும். எப்போ வேலை செய்ய தொல்லை போடுறாங்க சார். எப்பா வேலை செய்தாலும் சம்பளம் கொடுக்குறாங்க. எப்போத்தாலும் வேலை செய்யக்கூடாது. அல்லது அவங்கள ஜோம் பண்ணும், ஆண்டவரே ஆஸ்வதிங்க, ஓனர் ஆஸ்வதிங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறார். ஆமென். அது மாத்திரமில்லை, கடைசியாக நம்மளை நடத்துகிற ஆவியானவர் பார்த்தீங்கன்னா யோவான் 16:7-13 பார்க்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நானும் உண்மையை சொல்லுகிறேன்ப்பா, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான். நான் போவேனே ஆகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன பண்ணுவாரா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசித்தபடினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிற்கு போகிறபடினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகள் நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடைய யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா என்னங்க, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். தேற்றவாளன் என்ன பண்ணுவார்? போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். என்ன பண்ணுவார்? அவரு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். ஆவியான வேலை கேட்டீங்கன்னா இதுதான், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன பண்ண உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுதுப்பா. இப்படி நினைச்சுக்காத, கொஞ்ச நாள் என்ன நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஒருவேளை நீ மறிச்சாலும் நியாய தீர்ப்பு உண்டு இல்லையா? நான் மறித்தாலும் நீங்க செய்யறதுக்கு நல்லது கெட்டதுக்கு நியாய தீர்ப்பு என்ன பண்ணும் உண்டு. பாவம் செய்ய ஆத்மனா வேணாது, தப்பாது. ஆமா, பாவம் செய்யற ஆத்மா என்ன பண்ணும்? சாகும். அப்போ நியாய தீர்ப்பு உண்டு. பக்க சொல்லு, நியாய தீர்ப்பு உண்டு. இங்க பண்ண ஒண்ணு தப்புக்கும் நீ அங்க கணக்கு கொடுக்கணும்பா. என்ன சொல்லுவாங்க? எண்ணெய் கொப்பரில் என்ன பண்ணுவோம்? போட்டு வரத்தை எடுப்பாங்களாம். முறுக்கு மாதிரி எண்ணெய் கொப்பரை வரத்தை எடுப்பாங்கன்றாங்க. அக்னி கந்தகு மாரி நெருப்பு கடலில் பண்ண தள்ளப்படணும்ன்றாங்க. அல்லேலூயா. அதனால இது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்னை பாத்தீங்கன்னா உலகத்து அதிபதியா நியாய தீர்க்கப்பட்டதுனாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல சொல்லுவேன், அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியை வரும்போது சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். சத்திய ஆவியை உங்களுக்கு வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அல்லையா? பக்கவா சொல்லுங்க, சகல
சகல சத்தியத்திற்குள்ளும் சத்தியத்திற்குள்ளும் உங்களை ஆமென் நடத்துவார். ஆண்டு வேலைன்னா சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த வேண்டிய ஆவியானவர். ஆமென். நல்லது எது, கெட்டது எது, செய்யணுமா, செய்யக்கூடாதா, கோவப்படணுமா, கோவப்படாதா, இதை எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பேசணும், இதில் பேசணுமா பேசக்கூடாதா, இந்த இடத்துல என்ன நடந்து கொள்ளணும், என்ன எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் என்ன பண்ண உங்களை என்ன பண்ண அவரு உணர்த்துகிறார். உங்களை என்ன பண்ணாரு, அதை செய்ய வைக்கிறாராம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எங்கேருந்து சொல்றாருன்னா எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன பண்றாரு, அவங்களுக்கு அவர் சொன்னதை தான் அவங்க என்ன பண்ண அவங்களுக்கு சொல்லி காட்டுகிறாராம். அவர் தானாக சொல்லல, இயேசு கிறிஸ்து சொன்னதான் என்ன பண்ண உங்களுக்கு சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம், இயேசு கிட்ட இருந்து என்ன கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாத்தையும் என்ன பண்ணுவார், அவர் சொல்லி என்ன பண்ண உங்களுக்கு அறிவிப்பாராம். அல்லேலூயா. பரிசுத்தவானவர் நல்லவர். அவர் வந்தா இந்த வாழ்க்கை மாறும். சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறும், என் கஷ்டங்கள் மாறும், என் குணங்கள் மாறும், என் கெட்ட பழக்கங்கள் மாறும். அதுக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டு ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லணும். ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என் குடும்பத்துக்குள்ள வாங்க. எனக்கு சரியா படிப்பறிவு இல்லை, ஆனா நல்லா சம்பாதிக்க உதவி செய்யுங்க. இது சரியா நான் சரியா படிக்கல, என்னை பேச கற்றுக் கொடுங்க. இது சரியா என்ன பண்ணல, நான் நல்ல இடத்துல நல்ல குடும்பத்துல நல்ல பண்ணல, நல்ல பெரிய பணக்கார இதெல்லாம் பறக்கல, ஆனாலும் எப்படி நடந்து கொள்ளணும் எனக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஆவிய. சகரியா 4:6 பாத்தீங்கன்னா பார்க்கும்போது, அப்பொழுது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். என்னுடைய ஆவி எல்லாமே ஆகும். சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆவி எல்லாமே ஆகும். ஆமென். இல்லை எனக்கு ஒன்றும் தரலங்க, ஆவியான செய்வார். நான் படிக்கலைங்க, ஆவியான செய்வார். இதை விட முடியலங்க, ஆவியான செய்வார். எஸ், அல்லேலூயா. பெரிய அற்புதங்க, ஆவியான செய்வார். இல்லைங்க அது என்னோட குணம் அப்படி சின்னதுல அப்படிதான், அப்படியே நான் பழகிட்டேன், அப்படியே ஆயிடுச்சு. இல்லை, ஆவியான மாற்றுவார். இல்லை எதுக்கத்தாலும் டக்குன்னு கோவம் வருதுங்க, மாற்றுவார். இல்லை தாழ்வுமான பாருங்க, அதை மாற்றுவார். இல்லைங்க எனக்கு வாழ்க்கையில் 4 பேர் எப்படி பேச தெரியாதுங்க, அதை மாற்றுவார். இல்லை நான் நல்லதான் நான் பேச மாட்டேன், டக்குன்னு பேசிட்டேன்னு டக்குன்னு பண்ணுவேன், யாரையாவது காயப்படுத்துறேங்க, அதை மாற்றுவார். சில ஆட்கள் இருக்கிறாங்க, பேச மாட்டாங்க, பேசினா என்ன பண்ணும், டக்குன்னு குத்திரமாக பேசிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கம்முன்னு இருப்பாங்க, வாய் திறந்து என்ன வேணும், டக்குன்னு ஏதாவது பண்ண பேசிடுவாங்க. எப்பா தாயே நீ பேசாம இரு, உன்னை பேச சொல்லிட்டு சும்மா இருந்த சங்க ஊதி கட்ட கதையாகுது. இப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் யார் மாத்துறது? உங்களை மாற்ற முடியாது. சில கேரக்டர் உங்களுடைய ஜென்ம சுபாவமாக இருக்கும். இது உங்கள்தான் இருந்திருக்காது. இது உங்கள் அப்பாது இருக்கலாம், இது உங்கள் அம்மாது இருக்கலாம், இல்லை பரம்பரையாக சில வருது இருக்கலாம். சில கேரக்டர், சில கெட்ட பழக்கங்கள், சில கெட்ட இதெல்லாம் உங்களது இல்லாமல் இருக்கலாம். உங்களோட வம்சத்தில் இருக்க அந்த ஜீனுக்குள்ள இருக்கலாம். அந்த ஜீனையே மாற்றுகிறவர். அல்லேலூயா. உள்ள இருக்கிற அந்த குரோமோசோன்ஸே மாற்றுகிறவர், உங்களுக்குள்ள அணுக்களையே மாற்றுகிறவர். நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படி. ஏன் சொல்லுவாங்களே, அப்பா மாதிரி மூக்கு மேலே கோவத்து பண்ணுவாங்களே, அப்போ அப்படியே உடிச்சுட்டு வந்துக்கிறான்னுவாங்களே. எல்லாம் அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறதே இல்லை. அம்மா மாதிரியே அப்பா மாதிரியே என்ன சொல்கிறாங்க. இதெல்லாம் வருது பாருன்னா, இதெல்லாம் ஒத்தி மாற்றுகிறான் ஆவியானவர். அல்லேலூயா. நான் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, அது நான் இல்லை, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் செஞ்சிடறேன். பவுல் சொல்றாரு, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செஞ்சிடறேன். நான் செய்ய முடியும், ஆனாலும் செஞ்சிடறேன். இது உன்னுடைய ஒன்றும் இல்லைப்பா, உன்னை ஜென்ம இது என்ன சுபாவமாக இருக்கலாம், அதை கூட மாற்ற முடியும் ஆவியானவரால். என்ன, அவர் தான் கிரியேட்டர், அவர் தான் உங்களை படைச்சவர் தான் தெரியும். எங்கே மாற்றணும்னு அவரும் தெரியும், என்ன செஞ்சால் எங்கே பண்ணணும் அவரும் தெரியும். அவர் மாற்றுவார், விட்டு கொடுத்தா போதும். அல்லேலூயா. பெரிய மிஷின் என்ன பண்ணாங்க, ஜப்பான்லேருந்து வாங்கினாங்க. எல்லாமே எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, அவுட்புட் வர மாட்டேது. அது கரெக்டாக அதை ப்ராசஸ் ஆகி வெளியில் என்ன பண்ண, அது இது வரல, அது பொருள் வெளியே வரல. நம்ம ஆட்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, அது என்ன செய்ய முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஜப்பான்லேருந்து அவன் கூப்பிட்டுட்டு வாங்க ஃப்ளைட்ஸ் இங்கே வாங்கினா இங்கே இன்ஜினியருக்கு ஒரு 1000 கொடுத்தா சரியாயிடும். ஆனால் அங்கேருந்து வந்தால் ஃப்ளைட் சார்ஜ், அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் சார்ஜ் எல்லாம் வேணும். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா ஆகுது. அவருக்கு 10,000 ரூபா சர்வீஸ் சார்ஜ் வர ஒரு வழியே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டை போடாமல் விட்டுட்டாங்க. போடாமனா அந்த நட்டை மாற்றி போட்டு விட்ருக்காங்க. அங்கே போகிற நட்டை இங்கே போட்டுட்ருக்காங்க, இங்கே போகிற நட்டை அங்கே போட்டிருக்காங்க. நட்டு லூஸாக இருக்குது.
அப்போ என்ன பண்ண, அது நட்டு லூஸாக இருந்துச்சு. அப்போ நட்டை மாற்றி என்ன பண்ணார், நட்டு டைட் பண்ணார். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு அந்த மிஷின் ஒர்க் ஆகி வெளியே வருது. அது மாதிரி நம்ம அநேகருக்கு நட்டுக்கு என்ன பண்ணுது, கைண்டு கிடக்குது. இது நட்டு டைட் பண்ணணும் சரிங்களா. நிறைய மக்களுக்கு நட்டு என்ன பண்ணுறது, மாறி இருக்குது. சில நட்டு கைண்டு இருக்குது. ஆண்டுகிட்ட சொன்னால் அண்ணன் என்ன பண்ண, நட்டை இப்போ மாறி இருக்குது, நட்டு மாற்று. இந்த நட்டு ரொம்ப என்ன பண்ணுது, நட்டு கைண்டு சொல்லுவாங்க, நட்டு கைண்டுச்சா அவனுக்கு. அது மாதிரி நட்டு ரொம்ப கைண்டி போயிருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்குது, டைட் பண்ண வேண்டியிருக்கும். இது யார் பண்ணுவது, அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நம்மளை உண்டாக்கினவர். அவர் தான் எந்த இடத்துல எங்கே தட்டினா, யாக்கோபை இங்கே தோல் அவனுடைய தொடையத்தில் தொட்டாதான் அவன் என்ன பண்ணும், ஏச வரும்போது ஐயோ பரிதாபம் ஏற்படும். எங்கே தெரியும், எங்கே தொட்டால் எப்படி மாறும் யாரும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்போ உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, வாழ்க்கையை ஆண்டு ஒப்பு கொடுங்க. உங்கள் படிப்போ, உங்கள் நிறமோ, உங்களுடைய பதவியோ, உங்களுடைய எதுவுமே உங்களுக்கு உதவி செய்யாது. கர்த்தர் மாற்ற உதவி செய்வார். அல்லேலூயா. அதில் உங்களுக்கு இல்லாத குறித்து, உங்களுக்கு முடியாத குறித்து, செய்ய முடியாது கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது, அவரே உன்னை ஆதரிப்பார். பக்கபா சொல்ல, கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு விடு, கலங்கி தவிக்காத, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விடமாட்டார். அல்லேலூயா. நமக்கு ஆவியான கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மளை சகல சத்தியத்தில் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம வாழ்வை கொடுப்பார், நம் ஜெயத்தை கொடுப்பார். அதில் எழுந்திக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்.